எரேமியா ஆகமம் அதிகாரம் 23. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு! தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர்தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும். இஸ்ராயேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ராயேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இறைவாக்கினரை குறித்து: என்னுள் என் இதயம் நொறுங்கியுள்ளது, என் எலும்புகள் எல்லாம் நடுநடுங்குகின்றன. ஆண்டவரை முன்னிட்டும் அவர்தம் புனித சொற்களை முன்னிட்டும் நான் குடிபோதையில் இருப்பவன் போல் ஆனேன். மதுவினால் மயக்கம் கொண்டவன் ஆனேன். ஏனெனில் நாட்டில் விபச்சாரர்கள் நிரம்பியுள்ளனர். சாபத்தின் விளைவாக நாடு புலம்புகிறது. பாலை நிலத்து பசும்புல் தரை உலர்ந்து போயிற்று. அவர்கள் வழிகள் தீயவை, அவர்கள் ஆற்றல் தீயவற்றிற்கு பயன்படுகின்றது. இறைவாக்கினர் குருக்கள் ஆகிய இரு சாராரும் இறையுணர்வு அற்றவர்கள். என் இல்லத்தில் அவர்களின் தீச்செயல்களை நான் கண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். எனவே அவர்கள் பாதை வழுக்கிவிடக்கூடியது. இருளில் அவர்கள் தள்ளப்பட்டு தடுக்கி விழுவர். அவர்கள் தண்டிக்கப்படும் ஆண்டில் அவர்கள் மேல் தீமை வரச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். சமாரியாவின் இறைவாக்கினரிடையே ஒவ்வாத செயல் ஒன்று கண்டேன். அவர்கள் பாகால் பெயரால் பொய் வாக்குரைத்து என் மக்கள் இஸ்ராயேலை தவறான வழியில் நடத்தினார்கள். எருசலேமின் இறைவாக்கினரிடையே திகிலூட்டும் செயல் ஒன்று கண்டேன். அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், பொய்மை வழியில் நடக்கிறார்கள், தீயோரின் கைகளை வலுப்படுத்துகிறார்கள். இதனால் யாரும் தம் தீய வழியிலிருந்து திரும்புவதில்லை. அவர்கள் எல்லாரும் என் பார்வையில் சோதோமை போன்றவர்கள், எருசலேமின் குடிமக்கள் கொமோராவை போன்றவர்கள். எனவே இறைவாக்கினரை பற்றி படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்களை எட்டிக்காய் உண்ணச் செய்வேன், நஞ்சு கலந்த நீரை குடிக்கச் செய்வேன். ஏனெனில் எருசலேம் இறைவாக்கினரிடமிருந்தே இறை உணர்வின்மை நாடெங்கும் பரவிற்று. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்கும் இந்த இறைவாக்கினரின் சொற்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். அவர்கள் பேசுவது ஆண்டவருடைய வாய்மொழி அன்று, மாறாக தங்கள் உள்ளத்து கற்பனைகளே.
ஆண்டவரின் வாக்கை இகழ்வோரிடம் உங்களுக்கு நலம் உண்டாகும் என தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இதயத்தின் பிடிவாதத்தின்படி நடப்போர் அனைவரிடமும் உங்களுக்கு தீமை நேராது என்று கூறுகிறார்கள். ஆண்டவரின் மன்றத்தில் நின்றவன் யார்? அவர் சொல்லை கண்டவன் அல்லது கேட்டவன் யார்? அவர் சொல்லுக்கு செவி கொடுத்து அதனை அறிவித்தவன் யார்? இதோ ஆண்டவரின் சீற்றம் புயலாய் வீசுகின்றது. அது தீயோரின் தலைமேல் சூறாவளியாய் சுழன்றடிக்கின்றது. ஆண்டவர் தம் இதயத்தின் திட்டங்களை செயலாக்கி நிறைவேற்றும் வரை அவர் சினம் தணியாது. வரப்போகும் நாள்களில் இதனை நீங்கள் முற்றிலும் அறிந்து கொள்வீர்கள். அந்த இறைவாக்கினர்களை நான் அனுப்பவில்லை, அவர்களாகவே ஓடி வந்தார்கள். நான் அவர்களோடு பேசவில்லை, அவர்களாகவே இறைவாக்கு உரைத்தார்கள். ஆனால் அவர்கள் என் மன்றத்தில் நின்றிருந்தால் என் சொல்லை என் மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் தங்கள் தீய வழிகளையும் தீச்செயல்களையும் விட்டு விலகச் செய்திருப்பர். ஆண்டவர் கூறுவது, அருகில் இருந்தால்தான் நான் கடவுளா? தொலையில் இருக்கும் போது நான் கடவுள் இல்லையா? என் கண்ணில் படாதபடி எவராவது பதுங்கிடங்களில் ஒளிந்து கொள்ள முடியுமா என்கிறார் ஆண்டவர். விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பது நான் அல்லவா என்கிறார் ஆண்டவர். என் பெயரால் பொய் உரைக்கும் இறைவாக்கினர் நான் கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன் என்று கூறியதை கேட்டேன். பொய்யையும் தம் வஞ்சக எண்ணங்களையும் இறைவாக்காக உரைக்கும் இந்த இறைவாக்கினரின் மனப்பாங்கு என்று மாறுமோ? இவர்களுடைய மூதாதையர் பாகால் காரணமாக என் பெயரை மறந்தனர். அதுபோல தாங்கள் ஒருவர் ஒருவருக்கு கூறும் கனவுகள் வழியாக என் மக்களின் நினைவிலிருந்து என் பெயரை அகற்றிவிடலாம் என நினைக்கின்றனர். கனவு கண்ட இறைவாக்கினன் தன் கனவை எடுத்துச் சொல்லட்டும். என் சொல்லை தன்னிடத்தில் கொண்டிருப்பவனோ அதனை உண்மையோடு எடுத்துரைக்கட்டும். தாளை தானியத்தோடு ஒப்பிட முடியுமா என்கிறார் ஆண்டவர். என் சொல் தீயை போன்றது அல்லவா? பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா என்கிறார் ஆண்டவர். ஆகவே ஒருவர் ஒருவரிடமிருந்து என் சொற்களை திருடும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தங்கள் நாவினால் ஆண்டவர் கூறுகிறார் என்று உரைக்கும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பொய் கனவுகளை இறைவாக்காக உரைப்போருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இவர்கள் அவற்றை எடுத்துரைத்து தங்கள் பொய்களாலும் மூடச் செயல்களாலும் என் மக்களை தவறான வழியில் நடத்திச் செல்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கு கட்டளையிடவும் இல்லை. அவர்களால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்கிறார் ஆண்டவர். இந்த மக்களோ ஓர் இறைவாக்கினரோ ஒரு குருவோ உன்னிடம் ஆண்டவரின் சுமை யாது என்று கேட்டால், நீங்களே அந்த சுமை, நான் உங்களை தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர் என்று சொல். ஆண்டவரின் சுமை என்று ஓர் இறைவாக்கினர் அல்லது குரு அல்லது மக்களில் யாராவது கூறினால் அந்த மனிதரையும் அவர் வீட்டாரையும் நான் தண்டிப்பேன். ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், ஆண்டவர் என்ன பேசினார் என்றே நீங்கள் உங்கள் உற்றார் உறவினரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவரின் சுமை என்று இனி யாரும் குறிப்பிடக்கூடாது. அவனவன் சொல்லே அவனுக்கு சுமை. வாழும் கடவுளும் படைகளின் ஆண்டவருமான நம் கடவுளின் சொற்களை நீங்கள் திரித்து கூறுகிறீர்கள். நீங்கள் இறைவாக்கினரிடம் ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், ஆண்டவர் என்ன பேசினார் என்றே கேட்க வேண்டும். ஆண்டவரின் சுமை என்று நீங்கள் கூறுவீர்களானால் ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். ஆண்டவரின் சுமை என்று நீங்கள் கூறக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தும் நீங்கள் ஆண்டவரின் சுமை என்று கூறுகிறீர்கள். ஆதலால் நான் உங்களை முற்றிலும் மறந்து உங்களையும் உங்களுக்கும் உங்கள் மூதாதையருக்கும்
நான் கொடுத்த நகரையும் என் முன்னிலையிலிருந்து தூக்கி வீசி எறிவேன். நீங்கள் என்றென்றும் வசை சொல்லுக்கு ஆளாவீர்கள். உங்கள் அவமானம் என்றென்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. தானியேல் ஆகமம் அதிகாரம் 4. அரசர் நெபுகத்நேசர் உலகில் எங்கனும் உள்ள எல்லா இனத்தார்க்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் அறிவிப்பது: உங்களுக்கு சமாதானம் பெருகுவதாக. மாட்சிமிகு கடவுள் எனக்காக செய்தருளிய அடையாளங்களையும் விந்தைகளையும் வெளிப்படுத்துவது நலம் என எனக்கு தோன்றுகிறது. அவர் தந்த அடையாளங்கள் எத்துணை பெரியன, அவர் ஆற்றிய விந்தைகள் எத்துணை வலியன. அவரது அரசு என்றுமுள்ள அரசு, அவரது ஆட்சி உரிமை வழி வழி நிலைக்கும். நெபுகத்நேசராகிய நான் வீட்டில் மன அமைதியுடனும் அரண்மனையில் வளமுடனும் வாழ்ந்து வந்தேன். நான் ஒரு கனவு கண்டேன், அது என்னை அச்சுறுத்தியது. நான் படுத்திருக்கையில் எனக்கு தோன்றிய கற்பனைகளும் காட்சிகளும் என்னை கலங்க வைத்தன. ஆதலால் நான் கண்ட கனவின் உட்பொருளை எனக்கு விளக்கி கூறும்படி பாபிலோனிய ஞானிகள் அனைவரையும் என் முன்னிலைக்கு அழைத்து வர வேண்டுமென்று கட்டளை பிறப்பித்தேன். அவ்வாறே மந்திரவாதிகளும் மாய வித்தைக்காரரும் கல்தையரும் சோதிடரும் வந்து கூடினர். நான் கண்ட கனவை அவர்களிடம் கூறினேன். ஆனால் அவர்களால் அதன் உட்பொருளை எனக்கு விளக்கி கூற முடியவில்லை. இறுதியாக என் சொந்த தெய்வமாகிய பெல்தசாச்சாரின் பெயர் சூட்ட பெற்ற தானியேல் வந்தார். அவர் புனிதமிகு கடவுளின் ஆவியால் நிரப்ப பெற்றவர். அவரிடம் நான் கண்ட கனவை கூறினேன். மந்திரவாதிகளின் தலைவராகிய பெல்தசாச்சார், புனிதமிகு கடவுளின் ஆவி உம்மிடம் உள்ளது என்பதையும் உம்மால் விளக்க முடியாத மறைபொருள் எதுவும் இல்லை என்பதையும் நான் அறிவேன். நான் கனவில் கண்ட காட்சி இதுதான். அதன் உட்பொருளை விளக்கி கூறுவீர். நான் படுக்கையில் கிடந்தபோது என் மனக்கண் முன்னே தோன்றிய காட்சிகளாவன. இதோ நில உலகின் நடுவில் மரம் ஒன்றை கண்டேன். அது மிக உயர்ந்து நின்றது. அது வளர்ந்து வலிமை மிக்கதாய் வானத்தை தொடுமளவுக்கு உயர்ந்து காணப்பட்டது. நில உலகின் எல்லைகளிலிருந்து கூட அதை பார்க்கலாம். அதன் இலைகள் மிகவும் அழகாயிருந்தன. மரத்தில் கனிகள் மிகுதியாயிருந்தன. அதில் எல்லா உயிர்களுக்கும் போதிய உணவு இருந்தது. அதன் நிழலில் காட்டு விலங்குகள் தங்கியிருந்தன. அதன் கிளைகளில் வானத்து பறவைகள் குடியிருந்தன. அனைத்து உயிர்களுக்கும் அதிலிருந்து உணவு கிடைத்தது. நான் படுக்கையில் கிடந்தபோது என் மனக்கண் முன்னே இக்காட்சிகளை கண்டேன். அப்பொழுது இதோ காவலராகிய தூயவர் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் தமது குரலை உயர்த்தி கூறியது இதுவே: இந்த மரத்தை வெட்டுங்கள், கிளைகளை தரித்து விடுங்கள், இதன் இலைகளை எல்லாம் பறித்தெறியுங்கள், இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழ் வாழும் விலங்குகள் ஓடிப்போகட்டும், இதன் கிளைகளில் தங்கிய பறவைகள் பறந்தோடட்டும். ஆயினும் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள். இரும்பாலும் வெண்கலத்தாலுமான சங்கிலியால் அது கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புல் நடுவில் கிடக்கட்டும். வானத்தின் பனியால் அந்த மனிதன் நனையட்டும். தரையில் புல்வெளியில் விலங்குகளோடு அவன் கிடக்கட்டும். அவனது மனித உள்ளம் மாற்றப்பட்டு அவனுக்கு விலங்கின் மனம் கொடுக்கப்படட்டும். 7 ஆண்டுகள் அவனை கடந்து செல்லட்டும். காவலர் விதித்த தீர்ப்பு இதுவே. தூயவர் வாய்மொழியின் முடிவும் இதுவே. மனிதர்களின் அரசை உன்னதமானவரே ஆள்கின்றார் என்பதையும் தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்பதையும் மனிதருள் தாழ்ந்தவர்களையே அதற்கு தலைவர்களாக்குகின்றார் என்பதையும் உயிர்கள் அனைத்தும் அறியும்படி இவ்வாறு விதிக்கப்பட்டது.
அரசர் நெபுகத்நேசராகிய நான் கண்ட கனவு இதுவே. பெல்தசாச்சார், இதன் உட்பொருளை எனக்கு தெரிவியும். என் நாட்டிலுள்ள எல்லா ஞானிகளாலும் இதன் உட்பொருளை விளக்கி கூற இயலவில்லை. நீர் ஒருவரே இதை தெரிவிக்க கூடியவர். ஏனெனில் புனித மிகு கடவுளின் ஆவி உம்மிடம் உள்ளது. இதை கேட்டவுடன் பெல்தசாச்சார் என்னும் பெயர் கொண்ட தானியேல் ஒரு கணம் திகைத்து நின்றார். அவருடைய எண்ணங்கள் அவரை கலக்கமுறச் செய்தன. அதை கண்ட அரசன், பெல்தசாச்சார், கனவோ அதன் உட்பொருளோ உம்மை கலக்கமுறச் செய்ய வேண்டாம் என்றான். பெல்தசாச்சார் மறுமொழியாக, என் தலைவரே, இந்த கனவு உம் பகைவர்களுக்கும் இதன் உட்பொருள் உம் எதிரிகளுக்குமே பலிப்பதாக. நீர் கண்ட மரம் வளர்ந்து வலிமை மிக்கதாய் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தது. நில உலகின் எல்லைகளிலிருந்து கூட அதை பார்க்கலாம். அதன் இலைகள் மிகவும் அழகாயிருந்தன. மரத்தின் கனிகள் மிகுதியாயிருந்தன. அதில் எல்லா உயிர்களுக்கும் போதிய உணவு இருந்தது. அதன் நிழலில் காட்டு விலங்குகள் தங்கியிருந்தன. அரசரே, அந்த மரம் வேறு யாரும் அல்ல, மிக பெரியவராயும் வலிமையுள்ளவராயும் உயர்ந்துள்ள நீர்தாம். உமது புகழ் வளர்ந்து வானை தொடும் அளவு உயர்ந்துள்ளது. உமது ஆட்சி உலகின் எல்லைகள் வரை பரவியுள்ளது. மேலும் அரசரே, காவலராகிய தூயவர் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்ததை நீர் கண்டீர் அல்லவா? அவர், இந்த மரத்தை வெட்டி அழித்து போடுங்கள், ஆனால் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள். இரும்பாலும் வெண்கலத்தாலுமான சங்கிலியால் அது கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புல் நடுவில் கிடக்கட்டும். வானத்தின் பனியால் அவன் நனையட்டும். 7 ஆண்டுகள் அவனை கடந்து செல்லும் வரை அவன் விலங்கோடு விலங்காய் திரிவான் என்று சொன்னதையும் கேட்டீர். அரசரே, இதுதான் உட்பொருள். என் தலைவரும் அரசருமான உமக்கு உன்னதரது தீர்ப்பின்படி நடக்கவிருப்பதும் இதுவே. மனித சமுதாயத்தினின்று நீர் விரட்டப்படுவீர். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புல்லை மேய்ந்து வானத்தின் பனியில் நனைந்து கிடப்பீர். இவ்வாறு 7 ஆண்டுகள் உம்மை கடந்து செல்லும். மனிதர்களின் அரசை உன்னதமானவரை ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்றும் நீர் உணரும் வரை அந்நிலை நீடிக்கும். வேர்கள் நிறைந்த அடிமரத்தை விட்டு வைக்க வேண்டும் என்று கட்டளை பிறந்தது அல்லவா? அதன்படி விண்ணக கடவுளே உலகை ஆள்கின்றார் என்பதை நீர் உணர்ந்தவுடன் அரசுரிமை மீண்டும் உமக்கு கிடைக்கும். எனவே அரசரே, என் அறிவுரை உம்மால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆக. நல்லறத்தை பேணி தீச்செயல்களை நீக்குக. ஒடுக்கப்பட்டோர்க்கு இரக்கம் காட்டி உம் பாவக்கரைகளை போக்கிக் கொள்க. ஒருவேளை உமது வளமை நீடிப்பதற்கு இது வழியாகலாம் என்றார். அவ்வாறே அரசன் நெபுகத்நேசருக்கு அனைத்தும் நேர்ந்தது. ஓராண்டு சென்ற பின் ஒரு நாள் அரசன் பாபிலோன் அரண்மனையின் மேல் மாடத்தில் உலவி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்றான். இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பே வானத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்டது. நெபுகத்நேசர் அரசனே, உனக்கே இந்த சொல். உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து அகன்று விட்டது. மனித சமுதாயத்தினின்று நீ விரட்டப்படுவாய். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புல்லை மேய்வாய். மனிதர்களின் அரசை உன்னதரே ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்றும் நீ உணர்ந்து கொள்வதற்குள் 7 ஆண்டுகள் உன்னை கடந்து செல்லும். உடனே இந்த வாக்கு நெபுகத்நேசரிடம் நிறைவேறிற்று. மனித சமுதாயத்தினின்று அவன் விரட்டப்பட்டான். மாட்டை போல புல்லை மேய்ந்தான். தலைமயிர் கழுகுகளின் இறகு போலவும் அவனுடைய நகங்கள் பறவைகளின் நகங்கள் போலவும் வளரத் தொடங்கும் வரை அவனது உடல் வானத்தின் பனியினால் நனைந்தது.
குறித்த காலம் கடந்த பின் நெபுகத்நேசராகிய நான் என் கண்களை வானத்திற்கு உயர்த்தவே என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் அருளப்பட்டது. நான் உன்னதரை வாழ்த்தி என்றுமுள்ள கடவுளை புகழ்ந்து போற்றினேன். அவரது ஆட்சியுரிமை என்றுமே அழியாது. அவரது அரசு வழி வழி நிலைக்கும். உலகின் உயிர்கள் அனைத்தும் அவர் திருமுன் ஒன்றுமில்லை. வான்படை நடுவிலும் உலகில் வாழ்வோர் இடையிலும் அவர் தாம் விரும்புவதையே செய்கின்றார். அவரது வலிய கையை தடுக்கவோ நீர் என்ன செய்கிறீர் என்று அவருடைய செயல்களை பற்றி வினவவோ எவராலும் இயலாது. அதே நேரத்தில் என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் அருளப்பட்டது. என் அரசின் மேன்மைக்காக என் சீரும் சிறப்பும் எனக்கு மீண்டும் கிடைத்தன. என் அமைச்சர்களும் உயர்குடி மக்களும் என்னை தேடி வந்தார்கள். எனது அரசுரிமை மீண்டும் உறுதி பெற்றது. முன்னிலும் அதிக மாண்பு எனக்கு கிடைத்தது. நெபுகத்நேசராகிய நான் விண்ணக அரசரை போற்றி புகழ்ந்து ஏத்தி பாடுகின்றேன். அவருடைய செயல்கள் யாவும் நேரியவை. அவருடைய வழிவகைகள் சீரியவை. ஆணவத்தின் வழி நடப்போரை அவர் தாழ்வுறச் செய்வார். தானியேல் அதிகாரம் 5. பெல்சாத்சரின் விருந்து. பெல்சாத்சர் என்ற அரசன் உயர்குடிமக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்துக் கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் செய்தான். அதன்படி எருசலேமிலிருந்த கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்துக் கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கை விரல்கள் தோன்றி அவனது அரண்மனை உச்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதைக் கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். உடனே அரசன் மாயவித்தைக்காரரையும் கல்தேயரையும் ஜோதிடரையும் கூட்டி வரும்படி உரக்க கத்தினான். அரசன் பாபிலோனிய ஞானிகளை நோக்கி, இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவனுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலையும் அணிவித்து என் அரசின் 3ஆம் நிலையில் அமர்த்துவேன் என்றான். பிறகு அரசனின் ஞானிகள் எல்லாரும் உள்ளே சென்றனர். ஆனால் அந்த சொற்களை படிக்கவோ அவற்றின் உட்பொருளை அரசனுக்கு விளக்கவோ அவர்களால் இயலவில்லை. அதைக் கண்ட பெல்சாத்சர் அரசன் மிகவும் மனக்கலக்கமுற்றான். அவனது முகம் வெளிறியது. அவனுடைய உயர்குடி மக்களும் திகைத்து நின்றனர். அரசனும் உயர்குடி மக்களும் எழுப்பிய கூச்சலை கேட்டு அரசி விருந்து கூடத்திற்குள் விரைந்து வந்து, அரசரே, நீர் நீடூழி வாழ்க. நீர் வீணாக அச்சமுற்று முகம் வெளிர வேண்டாம். புனிதமிகு கடவுள், ஆவி நிறைந்த மனிதன் ஒருவன் உமது அரசில் இருக்கிறான். உன் தந்தையின் ஆட்சி காலத்தில் அறிவொளியும் நுண்ணறிவும் தெய்வங்களுக்கொத்த ஞானமும் அவனிடம் திகழ்ந்தது தெரிய வந்தது. எனவே உன் தந்தையாகிய நெபுகத்நேசர் அரசர் அவனை மந்திரவாதிகளுக்கும் மாயவித்தைக்காரருக்கும் கல்தேயருக்கும் ஜோதிடருக்கும் தலைவனாக்கினார். அந்த தானியேல் வியத்தகு விவேகமும் அறிவும் உடையவன். கனவுகளுக்கு விளக்கம் கூறும் அறிவாற்றல் படைத்தவன். விடுகதைகளுக்கு விடை கூறும் ஆற்றல் உடையவன். சிக்கல்களை தீர்க்கும் திறமை வாய்ந்தவன். அவனுக்கு அரசர் பெல்தசாச்சார் என்று பெயரிட்டுள்ளார். அவன் உடனே இங்கு அழைக்கப்படட்டும். அவன் விளக்கம் கூறுவான் என்றாள். அவ்வாறே அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். இப்பொழுது இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை எனக்கு விளக்கி கூறுமாறு இந்த ஞானிகளும் மாயவித்தைக்காரரும் என் முன் அழைத்து வரப்பட்டனர். ஆனால் அவர்களால் இந்த சொற்களின் உட்பொருளை விளக்கி கூற முடியவில்லை. விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும்.
உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்துக் காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கிக் கூறுவேன். அரசரே, உன்னதரான கடவுள் உம் தந்தையாகிய நெபுகத்நேசருக்கு பேரரசையும் சிறப்பையும் மேன்மையும் மாண்பையும் அளித்தார். அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்பின் காரணமாய் எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவருக்கு அஞ்சி நடுங்கினர். அவர் தம் விருப்பப்படி யாரையும் கொன்று விடுவார், தம் விருப்பப்படி யாரையும் வாழ விடுவார், தம் விருப்பப்படியே யாரையும் உயர்த்துவார், தம் விருப்பப்படியே யாரையும் தாழ்த்துவார். ஆனால் அவருடைய உள்ளம் இருமாப்புற்று, அவருடைய மனம் செருக்கினால் கடினப்பட்டது. உடனே அவர் அரசரின் அரியணையிலிருந்து தள்ளப்பட்டார். அவரிடமிருந்து அவரது மேன்மை பறிக்கப்பட்டது. மனித சமுதாயத்தினின்று அவர் விரட்டப்பட்டார். மேலும் அவரது உள்ளம் விலங்குகளின் மனமாக மாற்றப்படவே அவர் காட்டுக் கழுதைகளோடு வாழ்ந்து வந்தார். மனிதர்களின் அரசுகளை உன்னதரே ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்க்கே அவற்றை வழங்குகின்றார் என்றும் உணரும் வரை அவர் மாடு போல் புல்லை மேய்ந்தார். அவரது உடல் வானத்து பனியில் நனைந்து கிடந்தது. அவருடைய மகனாகிய பெல்சாத்சர், இவற்றையெல்லாம் நீர் அறிந்திருந்தும் உம் இதயத்தை தாழ்த்திக் கொள்ளவில்லை. ஆனால் விண்ணுலக ஆண்டவர்க்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வரச் செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னிருந்து அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே மேனே தேகேல் பார்சின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுள் உமது அரசின் நாள்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தேகேல், நீர் தராசில் நிறுக்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனே பெல்சாத்சரின் ஆணைப்படி தானியேலுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலை அணிவித்தனர். மேலும் அரசில் 3ஆம் நிலையில் தானியேல் அமர்த்தப்படுவார் என்றும் முரசறைந்தனர். அன்றிரவே கல்தேய அரசனாகிய பெல்சாத்சர் கொலை செய்யப்பட்டான்.